எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6 மாசம் பண்ணிக்கிட்டா நானே 6 மாசமா அப்படியே பண்ணியிருந்தா அதெல்லாம் எரியுமே உங்களுக்கு. 6 மாசமா பண்ணுகிட்டேன் நானு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இன்னும் சொல்ல போனா 6 month வேஸ்ட் ரியாக்ஷன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா சம்மதம் இல்லாம சொல்ற. இன்னும் சொல்லணும்னா ஜூன் போனா ஜூலை காட்டே. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 6 மாசம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன மாசம் கேட்டீங்கன்னா ஜூலை தான். அப்போ இதுக்கு முன்னாடி என்னடா பண்ணின்னு கேட்டா இது வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸாக்கேடா. இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். அதனால ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 months இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. செகண்ட் ஹாஃப்ல என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவும் நடந்திருக்குல்ல 6 மாசத்துல, அந்த 6 மாசத்தோட ரியாக்ஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. இதுல உங்களுக்கே தெரியும், ஜனவரியில ஆல் தி பெஸ்ட் சொன்ன நாம ஜனவரியில நம்ம யாராச்சும் ஒருத்தர் ஆல் தி பெஸ்ட் பா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா நடக்கணும்பா, இந்த வருஷம் நம்மளது தான்ப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஒன்று எடுத்துக்கின்னு ஒரு ஆல் தி பெஸ்ட் ஒன்று வருது. கட் பண்ணா எப்பயோ பார்த்தா ஜூலைல போய் நிக்குது. என்னடா இது 6 மாசம் கண்ணை மூடி கண்ணை தரதுக்குள்ளே போயிடுச்சாடா. எஸ், 6 மாசம் வேஸ்ட் பண்ண வியூவர்ஸ்ல நானும் ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அடுத்த வீடியோல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன போடுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜூலை 2026. ஏதோ இப்போதான் ஏதோ புதுசா ஏதோ வருஷம் பிறந்த மாதிரிய அப்படின்ட்டு நம்ம நினச்சிருக்கிறோம். இல்லை 6 மாசம் முடிஞ்சிச்சுரா, ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஓவர் ஆச்சுரா, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் எப்படி முடிக்கணும்ட்டு என்ன மாதிரி பசங்களை அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட கிளைமேக்ஸும் நான் தான் முடிக்கணும்ட்டு நான் ஆசைப்படுறேன். நல்லபடியா முடியும்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பரா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சிலதெல்லாம் பண்ணோம். என்ன மாதிரி பசங்களும் அதே மாதிரி எதனா பண்ணியிருப்பீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி யாராச்சும் 6 மாசத்துல எதனா பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகலாம். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, டேய் எனக்கே 1008 ப்ராப்ளம் இருக்குதுடா, இதுல வேற ஜூன் போனா ஜூலை காட்டுறேன்னு பாட்டை வேற பண்ணுறோம். இப்போ மட்டும் இல்லைங்க, வருஷமே இதுதான். எல்லாருக்கும் தெரியும், அந்த ஜூன் முடிஞ்சிட்டாவே 6 மாசம் ஓவர்ன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வர ஒரு 6 மாசத்துல நம்ம என்ன பண்ண போறோம், அதை எப்படி பண்ண போறோம், அதை எப்படி நடைமுறைப்படுத்த போறோன்ட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுல்ல. அதனால நமக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான ஒரு டைம் தான் இந்த 6 மாசம். இல்லை நான் எப்பவும் போல திருப்பியும் அடுத்த வருஷத்துல ஜூன் போனா ஜூலை காட்டுற பாட்டு பாடுவேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா இப்பவே இந்த வீடியோ வந்து நீங்க தாராளமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்பவே உங்களுக்கு இது நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். ஒரு நல்ல வேலை வாங்கி 6 மாசம் டிசிப்ளினா வேலைக்கு போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலான்னு பாக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லைஃப் நல்லா இருக்கும் ஜாதகத்திலே போட்டிருக்கான். இதுல என்ன சக்சஸ்ஃபுல் வேஸ்ட் ஜனவரி டு ஜூன், மை பிளான் ஃபார் ஜூலை டு டிசம்பரா. நான் இதுக்கப்புறம் தான் வேலைக்கே போயிட்டு நல்லா சம்பாரிச்சு என் கல்யாணத்துக்கு நான் வந்து ரெடி பண்ண போறேன். வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சாதான் அது கல்யாணம் நடக்குன்னு என் ஜாதகத்திலே இருக்குதா? அப்போ இதுக்கு முன்னாடி சார் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு என்னை யாராச்சும் கேட்டாங்கன்னா அதுக்கான ஒரு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு பிளானிங்கை வந்து நான் பண்ணியிருந்தேன்ட்டு நான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப 6 மாதம்னா நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. கடைசி வரைக்கும் யோசிச்சுனே தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எந்த வேலைக்கு போக போறோம், வேலைக்கு போகணுமா வேணாமா, இப்படி எல்லாம் ஒரு பிளான் மட்டும்தான் நம்ம பண்ணினே இருப்போம். அதை நம்ம எதுவுமே செயல்படுத்த மாட்டோன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். நம்ம அடுத்த வீடியோக்கு பார்க்கலாமே. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி டு ஜூன் 6 months அதுதான் முழுக்கி போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. 6 மாசம் அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறத்துக்குள்ள ராக்கெட்டு மாரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஆனால் 6 மாசம் நீங்க நினைச்சு பார்க்கும்போது இப்பதான்டா போயிடுச்சு, இன்னும் 6 மாசம் இருக்குதாடா அப்படின்னு நீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சத்தியமா அந்த மாதிரி எண்ணத்தை மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்துல போயிடும். உங்க பர்சனல் லைஃப்ல நடக்கிற ஒரு சில விஷயம் உங்களை விட்டு போகும்போது இதையும் நம்ம வந்து ஒரு பர்சனலா நம்ம வந்து எடுத்துக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதனால ரெடி ஃபார் த செகண்ட் ஹாஃப் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃபுக்காச்சும் நம்ம வந்து ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு என்னோட கருத்து. நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலைனாவே அதை வந்து பிரிச்சு போட்டுக்கிறாங்கன்னா ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். எஸ், 100% அதை தான் சொல்லுவேன். இதை பேஸ் பண்ணி தான் இல்லைன்ட்டு இல்லை, ஒரு பொதுவாகவே ஒரு எனக்குன்ட்டு ஒரு கருத்து ஒன்று இருக்குல்ல, அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அது நமக்கு பிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்த வந்து நான் வந்து பண்ணணும். அதே மாதிரி தாங்க, நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா உங்களை பிடிச்சி உங்களுக்கு அதுக்கு பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு அதை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளே வந்து லவ் பண்ணணும். ஜூலைல அதை பிரிச்சு போட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். யார் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நம்ம வேலை நம்ம பாட்டுக்கு செம்மையா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். யாரு நம்ம விஜய் என்ன சொல்ற மாதிரி தான். அதனால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு பிடிச்சி பண்ணா நல்லா இருக்கும்ட்டு என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். பிடிச்சிதான் பண்ணணும் இல்லைங்க, அதை வந்து நம்ம சரியா பண்ணாலே போதும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு கான்ஃபிடண்டா பண்ணாதான் அது வந்து நடக்கும் இல்லைங்களா? நீங்க வந்து ஏதோ என்ன தானோன்னு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நடக்காது. அதனால பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓப்பனா சொல்லணும்னா அதான் உண்மை. நம்ம கடைசியா ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆண்டவா, இதுல என்ன சொல்றாங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட் இந்த ஜனவரி டு ஜூன் இந்த 6 மாசம் எனக்கு வந்து கெட்டதாவே நடந்துடுச்சு. இருக்கிற 6 மாசத்துல நல்லதே நடக்கணும். ஜூலைல இருந்து டிசம்பர் வரையும் முருகர் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த வேலை எடுத்துக்கின்னு
போறாரு. நம்ம தான் அந்த மாதிரி நினைச்சுக்கணும். 6 மாசம் முடிந்து விட்டது. வரப்போற 6 மாசம் நமக்கு வந்து நல்லபடியா நடக்கணும்ட்டு முருகா நீ தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை வந்து நம்ம வந்து ஒரு விதைச்சிட்டு அந்த நம்பிக்கையில அது முளைக்குமா முளைக்காதான்ட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுக்கு நம்ம சரியான ஒரு உழைப்பை போடணும்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்லணும் என்னன்னுட்டா 6 மாசம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 6 மாசம் செகண்ட் ஹாஃப், மொத்தம் 12 மாசம். ஜனவரியில் ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடிகிற ஒரு மாசம். இதுவே ரொட்டீனா நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து எல்லாருமே பண்றது தான் இல்லைங்களா? 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 6 மாசம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அதை எப்படி பண்ண போறோன்ட்டு தான் நம்ம கையில இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம்ட்டு நான் நினைக்கிறேன். 6 மாசம் எப்படி போனாலும் பரவாயில்லைங்க. இருக்கிற 6 மாசத்தை சரியாக பயன்படுத்தணும்ட்டு என்னையும் சேர்த்து தான் நான் அதை சொல்றேன். ஏன்னா எல்லா மாசமும் நல்லதாகவும் எல்லா மாசமும் கெட்டதாகவும் அப்படின்ட்டு நடந்துடாது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு திருப்பு முனியாக கூட ஒரு மாதம் அமையலாம், இன்னொரு திருப்பு முனியாக கூட ஒரு மாதம் நம்மளுக்கு அமையாம கூட போகலாம். அதனால நம்ம எல்லா மாசத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்தினா எதனா ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையே அப்படிதானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இப்போ நம்ம செகண்ட் ஹாஃபுக்கு போயினுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், காலேஜ் முடிச்சுட்டு நம்மளோட வாழ்க்கை பார்க்கணும், அப்புறம் நம்மளோட குடும்பங்கள், நம்மளோட லைஃப், அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்னு ஒன்று இருக்குது. நம்மளை மாதிரி பசங்களாம் செகண்ட் ஹாஃபுக்கு யார் யார் வந்துக்கிறீங்கன்னு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தான் நான் இன்னும் இருக்கிறேன், எனக்கு இன்னும் செகண்ட் ஹாஃபே வரல அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. 6 மாசம் போனாலும் பரவாயில்லைங்க. இருக்கிற 6 மாசத்தை சரியாக பயன்படுத்திட்டு அதை ஒரு அடுத்த வருஷமா உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா அமையணுன்ட்டு நான் உங்க எல்லாருக்கும் இப்பயே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்றேன். இதை சொல்லிக்கொண்டு எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம சேனல்ல என்ன சொல்றோம்னா, பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதற்கு முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். விஜய் நான் சொல்ற மாதிரியே கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். இதை சொல்லிக்கொண்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.